என் செல்ல பிள்ளையே, நீ என்னிடம் வேண்டிய உருக்கமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. நீ பிரார்த்தனை செய்யும் போது சில நேரங்களில் உன்னை அறியாமல் உன் கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றது. உன் மனம் வேதனையில் தவிக்கின்றது, துடிக்கின்றது. அனைத்தையும் உன் அப்பா நான் அறிவேன் தங்கமே, கவலை கொள்ளாதே. என்னை தேடி இப்பொழுது நீ வந்து விட்டாய் அல்லவா? பின்பு எப்படி உன்னை நான் நிர்கதியாக நிற்க விடுவேன் சொல் தங்கமே. அனைத்தும் சரியாகிவிடும். சில சமயங்களில் உன்னுடைய வேண்டுதல்களை என்னிடம் கண்ணீராகவும் வைக்கின்றாய். மற்றும் ஒரு சமயங்களில் உன்னுடைய வேண்டுதலை என்னிடம் கோபமாகவும் நீ கூறுகின்றாய். ஏன் அப்பா, நான் இவ்வளவு நாட்களாக வேண்டியும் எனக்கானதை எனக்கு நீ செய்து தரவில்லை? எந்த ஒரு நல்ல காரியமும் என்னுடன் இருந்து நீ முடித்து தரவில்லையே அப்பா. என்னுடைய வேண்டுதல்கள் உனது செவிகளில் விழவில்லையா என்று நீ கேட்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய கோபத்தின் ஆழமும் எனக்கு புரிகின்றது, உன்னுடைய வலியின் ஆழமும் எனக்கு நன்றாக புரிகின்றது தங்கமே. நீ அழுதது அனைத்தும் போதும். உன்னுடைய உருக்கமான வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேற போகின்றது என்று நீ என்னை தேடி என்னிடம் வந்து சரணடைந்து உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் கூறினாயோ, அன்றே என்னுடைய கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டது தங்கமே. இருந்தும் சில சமயங்களில் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அது உனக்கு நன்மை விளைவிக்கும் என்பதனால் மட்டும்தான். ஆனால் இனி உன் அப்பா நான் மௌனம் காக்க மாட்டேன் தங்கமே. உனக்கு வேண்டியதை இனி நீ தாராளமாக அனுபவிக்க போகின்றாய். உன்னுடைய தியாகத்துக்கான, உன்னுடைய பொறுமைக்கான பலனை நீ பெறப் போகின்றாய். இன்று நீ எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை இப்போது நீ அனுபவிக்க போகின்றாய் என்பதையும் நீ மறந்து விடாதே. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு சர்வ நிச்சயமாய் நல்லதே நடக்கும். தேவைக்கு அதிகமாக நினைவுகளையும் கடனையும் சேர்த்து வைக்காதே. தூக்கத்தை பறிகொடுத்து விடுவாய். வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து வருகின்றது. உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் மத்தியில் இருந்து எழுந்து வா தங்கமே. வாழ்க்கையில் பயத்தோடு வாழாமல் துணிவோடு வாழ்ந்து காட்டு. உன்னை வெல்ல இவ்வுலகத்தில் யாருமே இல்லை. சரிவுகள் தானே சரி செய்து விடலாம், சவால்கள் தானே சந்தித்து விடலாம், சதிகள் தானே முறியடித்து விடலாம், சிக்கல்கள் தானே சீர் செய்து விடலாம். தோல்விகளில் இருந்து வெற்றியை வளர்த்துக்கொள். ஊக்கம் மற்றும் தோல்வி ஆகியவை வெற்றிக்கான உறுதியான படிகளில் 2 என்பதை நீ மறவாதே தங்கமே. நான் இனி உன்னை ஒரு பொழுதும் காக்க வைக்க போவதில்லை. உனக்கு தேவையான அத்தனையும் உனக்கு நான் அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றேன். அனைத்தையும் உனக்காக கூடிய விரைவில் நான் நிறைவேற்றுவேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கான உதவி எளிமையாக உனக்கு கிடைக்கும்படி உன் அப்பா நான் செய்வேன் தங்கமே. இனி யாராலும் என் பிள்ளையான உன்னை கஷ்டப்படுத்த முடியாது. சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் தங்கமே. இனி நீ நன்றாக இருப்பாய். உன்னுடைய தகப்பனாக நான் இருக்கின்றேன். எதற்காகவும் நீ துக்கப்படாதே, எதை கண்டும் பயப்படாதே. என் திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அங்கேயே அவர்களுக்கு அருகில் நான் வந்தமர்ந்து விடுவேன். இது உன் அப்பாவின் வாக்கு. நிச்சயம் உன்னுடைய அருகிலும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் தங்கமே. கூடிய விரைவில் உனக்கான நல்லதை நான் நடத்தி வைக்க போகின்றேன். அப்பொழுது என்னை நீ முழுமையாக உணரப் போகின்றாய். உன்னுடைய வேண்டுதல், ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள், எண்ணங்கள் என அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறிவிடும். உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கை
உன்னுடைய போராட்டமான வாழ்க்கை பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் நீ இப்பொழுது விடுபட போகின்றாய். உனக்கு யார் கஷ்டத்தை கொடுத்தார்களோ அவர்களே மனம் வருந்தி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகின்றார்கள். தான் செய்த தவறை உணர்ந்து கொள்ளும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது தங்கமே. இது நாள் வரை நான் கஷ்டத்தை மட்டுமே சந்திக்கின்றேனே, எப்பொழுதுதான் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நான் பார்ப்பேன் என்று நீ கேட்டுக் கொண்டிருந்தாய் அல்லவா? இனிமேல் நீ சந்தோஷ பாதையில் மட்டுமே பயணம் செய்ய போகின்றாய். உன் மனதில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களும் அத்தனை வலிகளும் உன்னை விட்டு விலகப் போகின்றது. மனதில் எவ்வளவோ கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கின்றாய் தங்கமே. ஏதாவது ஒரு பிரச்சனை நாள்தோறும் வந்து கொண்டே இருந்தால் நான் என்னதான் செய்வது என்று புலம்பியும் கொண்டிருக்கின்றாய் நீ. அனைத்தும் சரியாகும் நேரம் இதோ வந்துவிட்டது தங்கமே. வீட்டில் உள்ளவர்களே என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. என்னுடைய குணநலன்களை பற்றி தவறாக பேசுகிறார்கள். நான் தவறு இழைத்தது போல அவர்களே என்னை குற்றம் சாற்றுகிறார்கள் என்று நீ கவலைப்படுகின்றாய். கவலைப்படாதே தங்கமே. அனைவரும் உன்னை புரிந்து கொள்வார்கள். அனைவரும் உன்னை அனுசரித்து நடக்கப் போகின்றார்கள். மலை போல வந்த கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகி நிரந்தரமான மகிழ்ச்சியை உனக்கு தரப்போகின்றது. இதுவரை அனுபவிக்காத பல சந்தோஷங்களை இனி நீ அனுபவிக்கப் போகின்றாய். இது நாள் வரை உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசம் தேடி முடிந்தது. மீதி வாழ்க்கை பாசம் வைத்து அலைவதில் தொலைந்தது. விரைவில் உன்னுடைய இந்த நிலை மாறும் தங்கமே. வாழ்வில் வசந்தம் வந்து சேரும். நீ நினைக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிய போகின்றது. இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதில் உனக்கு நிச்சயம் வெற்றி இருக்கும். என் கண்விழியில் வைத்து உன்னை நான் காத்து வருகின்றேன். உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் தங்கமே. காலம் கனிந்து வரும். உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும். என்னை போன்ற மனிதனின் கையில் சிக்கினால் தப்பி ஓட இயலாது. வைரம் ஜொலிக்க பட்டை தீட்ட வேண்டியிருக்கும். வலி இருக்கத்தான் செய்யும் தங்கமே. எத்தனை மதிப்பு மிக்க வைரமாக மாற வேண்டுமோ அத்தனை பட்டை தீட்ட வேண்டும். ஒளியின் வலியை ஏற்கத்தான் வேண்டும். பின்பு உன்னுடைய வாழ்க்கை பயணமாக மின்னும். உன்னுடைய வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறுவதை நீ கவனித்துக் கொண்டே இரு தங்கமே. நம்பிக்கையுடன் என்னிடம் பிரார்த்தனை செய். இதுவரை இருந்ததை விட 1000 மடங்கு மகிழ்ச்சியாக நீ இருக்க போகின்றாய். உன் வாழ்வில் இனி வசந்தம் வீச போகின்றது. நல்லது மட்டுமே இனி நடக்கப் போகின்றது. உனது துன்பத்தை இலகுவாக கடந்து செல்ல போகின்றாய். என் தங்கமே, ஆசை ஒருவனை அழிக்கும் குணம் கொண்டது. ஆனால் மாறாக நாம் மற்றவரின் மேல் செலுத்தும் அன்பு அவர்களை வளர்க்கும் குணம் கொண்டது. எனவே நீ எப்பொழுதும் மற்றவர்களை வளர்க்கும் குணம் உடையவராக இருக்க வேண்டும். தேவையற்ற ஆசைகளால் துன்பம் வருமே தவிர நன்மை உனக்கு விளையாது. ஞானமே வடிவாய் நான் இங்கே நிற்பது உனக்காக மட்டுமே. தேவை எது என்பதை உணர்ந்து அதை நோக்கி நடந்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயம் உன்னிடம் வந்தடையும். உன்னை தள்ளிவிட ஒருவர் இருந்தால் உன்னை தூக்கிவிடவும் ஒருவர் இருப்பார் என்பதை நீ மறந்து விடாதே. எனக்கென யாரும் இல்லை என்று நீ கலங்கிக் கொண்டிருந்தாயல்லவா? உன்னுடைய குடும்பத்தினரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அழுது கொண்டிருந்தாயல்லவா? அனைத்தும் சரியாக போகின்றது. உன்னை விட்டு விலகி இருப்பவர்களுக்கு நீ தவறாக தெரியலாம். நீ நெருங்கி பழகுபவர்கள் கூட உன்னை தீயவராய் உணரலாம். உன்னை நல்லவர் என சொல்லிவிட்டு பின்னால் உன்னை பற்றி புறம் பேசி பொய்யுரைக்கலாம். ஆனால் நீ செல்லும் வழி சரியாக இருந்தால் என்றாவது ஒரு நாள் அனைவருக்கும் மிக சரியாக நீ தெரிவாய். நீ நீயாக இரு. இது உனக்கான வாழ்க்கை. இதை நீ மகிழ்ச்சியாக அனுபவிப்பாய். நல்லதே நடக்கும். கஷ்டம் வரும் சூழலில் ஓம் நம சிவாய என்று எனது நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார். உனது கஷ்டங்கள் காணாமல் போகும்.